இல்ல அவர் பிஸ்கெட் போட்டு அணுகிருவாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன். இவர்களினுடைய உண்மை முகம் என்ன என்பதை இவர்களுடைய மொழியிலேயே புரிந்து கொள்கிற நல்வாய்ப்பு நமக்கு கிடைச்சுச்சுன்னு நம்ம நினைக்கணும். இவர் இப்படி பேசிட்டாருன்னா நம்ம எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்கலாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்கல்ல. இப்படிதான் இவங்க எக்ஸ்போஸ் ஆகணும். ஏன் விஜய் மைக்கு முன்னாடி வர மறுக்கிறாரு தெரியுதா? இதே மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிறக்கூடாதுன்னு தான் அவரு விஜய் வர மறுக்கிறாரு. அவருடைய மனநிலையும் அதான். அவர்கிட்டயும் நீங்க கேள்விய கேட்டீங்கன்னா, இத விட மோசமாக அவர் வெளிப்படுவார். அப்படி வெளிப்பற்ற கூடாதுங்கிறதுனால தான் அவர வந்து ஒரு கூடாரத்துக்குள்ளேயே பூட்டி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சர்க்கஸ்குள்ள பூட்டி வைப்பாங்க இல்லையா விலங்குகள, அது மாரி வந்து பனையூருக்குள்ள அவர பூட்டி வச்சு பாதுகாக்குது இந்த ஆதவ் அர்ஜுன், இந்த ஆனந்த் போன்றவர்களுடைய வட்டாரங்கள். ஏன்னா இவர்களுக்கெல்லாம் மக்களினுடைய எளிய மக்களினுடைய வலி என்ன, வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. யார் தலைவராக இருக்க முடியும்? யார் பொது வாழ்க்கை பயணத்துக்கு ஃபிட்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிய மக்களினுடைய வலிய உணர்ந்திருக்கிறாங்கல்ல, அவர்கள் மட்டும் தான் அரசியலுக்கு எப்பவுமே ஃபிட்டா இருப்பாங்க. நீங்க தந்தை பெரியார் ரொம்ப அழகா இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. பார்ப்பனர்களால் பார்ப்பனர் அல்லாதாருக்கு ஆபத்து ஏற்படுது. அதனால நான் பார்ப்பனர் அல்லாதார் பக்கம் நிக்கிறேன். ஒருவேளை பார்ப்பனர் அல்லாதார்லாம் சேர்ந்து பார்ப்பனர்கள நசுக்குனாங்கன்னா, நான் பார்ப்பனர்கள் பக்கம் நின்னுட்டு போறேன். எனக்கு என்னடா பிரச்சனை இருக்குன்னு கேட்டார். இதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான பேசிக் தகுதின்னு நான் பார்க்கிறேன். அந்த குவாலிஃபிகேஷன்னு சொல்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல. அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னா இதுதான். யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்கணும். நீங்க சென்னை தலைநகரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய இருள் சூழ்ந்துருச்சு. மின்சாரமே வந்து கிடைக்கல அப்படிங்கிற அந்த குரல் இருக்குல்ல, அந்த குரல எப்படி நீங்க எளிமையாக கடந்து போக முடியும்? சொல்லுங்க. கிராமப்புறமா? வயல்வெளியில போய் கயித்துக்கட்டுல போட்டு படுத்துக்கலாம். காத்து வரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மெழுகுவர்த்திய கொளுத்தி வைக்கலாம். அடுக்குமாடி குடியிருப்புகளும், தொழிற்சாலைகளும், தொழில் நிறுவனங்களும், வணிக நிறுவனங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம் சார். அந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருச்சு. மின்சாரமே இல்ல. இதுக்கிடையில மின்சார தட்டுப்பாடு இருக்கா? இல்ல. மின்சாரம் சீராகத்தான் விநியோகிக்கப்பட வேண்டிய ஒரு மின்மிகை மாநிலமாக இந்த மாநிலத்தை கடந்த 2 முறை ஆண்ட ஆட்சிகள் மாத்தி வச்சுட்டாங்க. கலைஞர் வந்து அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் 2006 ஆட்சி காலத்திலேயே போட்டாரு. அது 2012, 2013 இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக மின்மிகை மாநிலமாகத்தான் நம்முடைய மாநிலம் இருக்கு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அப்ப என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப நிர்வாக சிக்கல் என்ன? இதை சரி செய்ய கூட முடியாத ஒரு அரசுக்கு எதிராக கண்டனத்த பதிவு செய்ய மாட்டாங்களா சார்?